மாமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா? என்ன தனோ நீ கஷ்டம் நமக்கு என்ன புதுசா? எப்போதும் உள்ளதுதானே. பணத்துக்கு அலைஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? தனோ, நான் பட்டதெல்லாம் கஷ்டமே இல்லை. நீ அனுபவிச்சே வேதனை, வலி, அதான் எனக்கு உண்மையான கஷ்டம். எவ்வளவு வலிச்சிருக்கோம், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இவ்வளவு வேதனைக்கு நடுவுலையும் இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கிய. ஏன் மாமா ரவி சங்கடப்பட்டு பேசிச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. லேசா சங்கடப்பட்டு தான் பேசினாப்ல. அவர் தொழில் பண்ணிட்டு இருக்காப்ல இல்ல, அது பாதிக்குமோன்ற ஒரு பயம். அந்த பயத்துல தான் கொஞ்சம் சங்கடப்பட்டு பேசிட்டாப்ல. மற்றபடி வீடு வித்துருக்கோம்ல, அந்த பணம் வந்துடும். வந்து கொடுத்துடணும் தானோ. என்னாலதானே உங்களுக்கு இப்படி பிரச்சனை. தானோ, இன்னொரு தடவை துவத்தை சொல்லாத. தங்க விக்கிற மாதிரி ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கேன். இன்னும் 10 வீடு இருந்தா கூட நான் விட்டுருப்பேன். விட்டு தள்ளு. நீங்க எப்பவும் போல பேசுறீங்க. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்? பின்ன என்ன மாமா, முன்னையாவது நம்ம 2 பேர் மட்டும்தான். இப்போ குழந்தை வேற, அதுவும் உங்களை புள்ள. அட போத்தனா, இந்த பிள்ளையை பாரு, மகாலட்சுமி மாதிரி இருக்கு. இது வந்த நேரம் நம்ம தத்துற எல்லாம் தீரப்போகுது. என் ஜாதகத்துலதான் ராசி சரியில்லாம போச்சு. ஓ ராசி நல்ல ராசி தான். என் கூட சேர்ந்ததுலதான் பப்பரப்பான ஆகி போச்சு. அதனாலதான் இவ்வளவு கஷ்டம். இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு. அவையோ கறி எப்படி சொல்லுன்னு கேக்குறியா? அவ முகத்தை பாரு. அவ வந்த நேரம் சகல ஐஸ்வர்யம் வந்து கொட்ட போகுது. நாம நல்லா இருக்க போறோம். புதுசா நல்ல தொழிலா பண்ணுவேன். கை நிறைய சம்பாதிப்பேன். நாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா ஹாயா. தூங்கிட்டியா? தூங்க தூங்க. என்னங்க குழந்தை அழுகுது. குழந்தை அழுதா உங்க சம்சாரத்தை எழுப்பி பால் கொடுத்து சமாதானம் பண்ண சொல்லுங்க. என்ன கூப்பிட்டா? இல்ல, தனம் டயர்டா தூங்குறா. அதான். தூக்கத்துல எழுப்ப மாட்டீங்களோ? அவ்வளவு கரிசனம் பொண்டாட்டி மேல. புள்ள அழுதா கூட எழுப்ப மாட்டீங்க போல இருக்கு. வந்து பாருங்கம்மா. ஏமா எந்திரிமா. அம்மா அம்மா பாத்து. பால் குடுமா, குழந்தை அழுகுது. தனம் பொழைச்சது பெரிய விஷயம் தான் இல்லடா. ஆமா, பிரசவங்கிறது மறுஜென்மங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், நிறைய செலவா இருக்குமே. ஆள் பொழைச்சதே பெரிய பாடு. செலவாகாம எப்படிப்பா இருக்கும்? காசு பணத்தை பார்த்தா முடியுமா? 2 உயிர் இல்லையா? நீ சொல்றது வாசம் தாமா. காசு பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். உயிர் அப்படி இல்லையே. ரொம்ப தான் மாறி மாறி ஃபீல் பண்றீங்க. எக்மார் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க. தினம் 100 குழந்தை பிறகுது. கோபி எங்க போற? ஆமா, சரோ ஆஸ்பத்திரிக்கு வந்தாளா? வரல. ஏன் வரல? இருங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் என்னன்னு கேட்டு வரேன். என்னடா நக்கலா? அப்புறம் எனக்கு என்ன தெரியும்? சரி, அதை விடு. லீலா அங்கதானே இருக்கா? அங்கேதான் இருந்தாங்க. ரவி வந்து கூட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏண்டா கோபி, சரோ வரவே இல்ல, லீலாவும் வந்து திரும்பியாச்சு. நீ மட்டும் ஏன்டா விஜய் அங்கேயே விட்டு வரணும்? என்ன காரணம்? இங்க பாருங்க, மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வேன். அதெல்லாம் பெரிய இவன் மாதிரி பேசு. ஆனா பொண்டாட்டி மட்டும் ஓம் பேச்சு கேட்டுக்கிற மாதிரி வச்சுக்காத. அவசியத்துக்கு ஆடு. டேய், குடும்பத்துல எப்பவுமே நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்டா. பொண்டாட்டிங்கிறவ நம்மள புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி ஒரு வேளை புரிஞ்சுக்கலன்னா கண்டிச்சு நாளை அப்ப அப்பயும் நம்ம குடும்பத்துக்கு வர மாதிரி வச்சுக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு அழகு. டேய் வாடி போலாம்.
டே கோபி, மூக்கணாங்கயிறை விட்டுட்டு அலையறடா நீ. தும்ப விட்டு வாழை பிடிச்ச மாதிரி அவ இஷ்டத்துக்கு வளைஞ்சு போற, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. அன்புள்ள என் கண்மணிக்கு. ரவி, டேய் ரவி, ரவி எந்திரடா. எழுந்திருப்பா. டேய் எந்திரடா. லீலாவை காணோம்டா. என்ன லீலாவை காணுமா? ஆமா, வீடு பூரா தேடி பாத்தீங்களா? பார்த்தாச்சு. வீட்டுக்கு வந்த மருமகளை காணான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவருங்க? வீட்டுல ரெண்டு பேர் குத்துக்கள் மாதிரி என்ன பண்றீங்க? எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் தான் பதட்டப்பட வேண்டியதா இருக்கு. உங்களெல்லாம் என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணும் ஆகாது, எதுக்கு புலம்புற? எல்லாம் இவனாலதான். ஏதாவது கொஞ்சம் பொறுமையா பழகுறான் அந்த பொண்ணுகிட்ட. இப்ப பாரு, எங்க போனாலும் இல்லைங்க, ஏதாவது ஏடா குடும்பமா நடந்திருக்குமோ. உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? காலங்கத்தால ஏன் இப்படி அவசரமா பேசுற? நானும் போய் தேடி பாக்குறேன். ஐயோ கடவுளே, என் மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. எங்க லீலா போன? கோலப்பொடி தீர்ந்து போச்சு. கோலப்பொடி வாங்க போனேன். சாமி ஊர்வலம் வந்ததா, அதான் பின்னாடியே. என் மேல கோவம் இல்லையே. என் மேல கோவம் இல்லையே. நான் தான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன்ல. நீ எங்க லீலா போன? உண்மையிலேயே என் மேல உனக்கு கோவம் இல்லைல்ல? நிச்சயமா நீ கோலப்பொடி வாங்க தானே போன? நிஜமா அதுக்கு தானே போன? சாமி பார்த்து தானே நின்னுட்டேன். என் மேல கோவம் இல்லையா? என் மேல கோவம் இருந்துச்சுன்னா நீ வீட்டை விட்டுலாம் போக கூடாது. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும். என்ன பத்தி தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கல. எங்கேயில போன நீ? என்னங்க, உங்க மேல எனக்கு என்ன கோவம்? இல்ல, நீ அப்படி கோலப்பொடி வாங்க போறதா இருந்தா ஒன்னு அப்பாவை கூட்டு போகணும், இல்லன்னா அம்மா கூட்டு போகணும், இல்லன்னா என்ன நீ கூட்டு போகணும். இனிமேல் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லு, நான் போறேன். ஆனா வீட்டை விட்டு மட்டும் நீ வெளியில போக கூடாது. அது என்னால தாங்கிக்க முடியாது. நான் உன் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்கேன் தெரியுமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இனிமேல் நீ வீட்டு விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன கோவப்படக்கூடாது, என் மேல கோவப்படக்கூடாது. வா வீட்டுக்கு போலாம். வா மனோகர், சொல்லுங்க சார். இத போஸ்ட் பண்ணிருப்பா. சரி சார். மறந்துடாத, பொண்டாடி போற லெட்டர் பத்திரம். மனோகர், இங்க வா. என்னங்க மேடம்? உன்னை மேனேஜர் தேடிட்டே இருந்தாரு, என்ன பண்றீங்க? ஐயோ, மேனேஜரா? ஆமா, அந்த நோட் புக் எடு. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு திட்டு வாங்கிக்கோ. என்ன? சரி மேடம். விஜயலட்சுமி.
ஹாய் நிமி. நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. Thank you. Will you please take your seat? வாட் a சர்ப்ரைஸ். உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல. லைஃப்ங்கிறதே சர்ப்ரைஸ் தானே. Am I right? எப்படி? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னர் ஆக போறோம். இதை நினைச்சு பார்த்தோமா என்ன? இது சர்ப்ரைஸ் தானே. நமக்கு தான் ஒருத்தர் தெரியாதே. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். தெரியாத ரெண்டு பேரு திடீர்னு வீட்டுல பேசி ஏற்பாடாகி இப்படி எதிரெதிர உட்காந்துக்கிட்டு டென்ஷனா, இவன் அப்புறம் இங்க வந்தான், இவனை எப்படி பேசி சமாளிச்சு அனுப்புறதுன்னு நெகத்தை கடிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சர்ப்ரைஸ் தானே. என்ன சாப்பிடுறீங்க? இங்கேயா? எங்க கேண்டீன்ல டீ நல்லா இருக்கும். சாரி, இந்த மாதிரி இடங்கள்ல கேண்டீன் ரொம்ப கச்சடாவா இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருக்காது. இந்த மாதிரி இடங்கள்ல நான் டீ சாப்பிடுறது கிடையாது. டோன்ட் மிஸ்டேக் மீ. நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. நீ கூட இந்த கேண்டீன் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிடு. வீட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு வந்து சாப்பிடு. உன் முகம் இன்னும் பளபளப்பாயிடும். ஐயோ, சொன்னதுமே பாலிஷ் ஆயிடுச்ச முகம். இட்ஸ் நைஸ் டு see லைக் திஸ். இன்னும் கொஞ்சம் வைக்கப்பட. போதுமே ப்ளீஸ். இது ஆபீஸ், யாராவது பாத்துற போறாங்க. ஓ, இது ஆபீஸ் இல்ல? ஐ அம் சாரி. அப்ப அபிஷியலாவே ஒரு மேட்டர் சொல்றேன். சொல்லுங்க. நான் பேசிக்கலா கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தாலும் சைடுல சின்னதா ஒரு பிசினஸ் பண்றேன். அத மணி லிங்க் செயின் சொல்லுவாங்க. அப்படின்னா? நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீ ஒரு 10,000 கட்டினா இந்த மணி லிங்க்ல மெம்பர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நீ ஒரு 5 மெம்பர் சேர்க்கணும். ஒவ்வொரு மெம்பர் சேர்க்கிறப்பவும் உனக்கு 2,000 ரூபாய் கமிஷனா கிடைக்கும். மொத்தமா 5 மெம்பர் சேர்ந்ததும் நீ கட்டின 10,000 உனக்கே கிடைச்சிடும். ஓகே, சொல்லுங்க. இப்போ நீ 10,000 ரூபாய் வாங்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். இதுக்கப்புறம் நீ சேர்த்து ஒரு ஒவ்வொரு 5 மெம்பரும் இன்னொரு 5 மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மெம்பர் மூலமாவும் உனக்கு 1000 ரூபாய் கமிஷனா உன் பாக்கெட்ல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். சாரி, ஹேண்ட்பேக்ல. ரொம்ப ஈஸியா இருக்கே. ஆமா, இதுதான் இந்த மணி லிங்க் செயினோட ஸ்பெஷாலிட்டி. ஈஸி மணி. ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். பணத்தை அள்ளிக்கிட்டே இருக்கலாம். எப்படி? அதனால நான் உன்னை இதுல மெம்பர் ஆக்குறதா முடிவு பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி இந்த செயின்ல சீனியர் மெம்பர். ஓஹோ. நான் இப்போ ஒரு ஃபார்ம் தரேன், நீ அதுல ஒரு சைன் மட்டும் பண்ணி கொடு, போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லும்போது நான் கையெழுத்து போட்டு தானே ஆகணும். தட்ஸ் குட். இதுல ஒரு சைன் பண்ணிடு. எங்க? இங்க. இனிமே உன்னோட பேங்க் பேலன்ஸ்ல பணம் ஆட்டோமேட்டிக்கா ஏறிக்கிட்டே இருக்கும். சந்தோஷம் தானே? பொதுவா இந்த சந்தோஷத்துக்கு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல ஒரு சின்ன சந்தோஷம். Shall I make you move? Yes. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அம்மா கிட்ட சொன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? ஹலோ, 1 minute. என்னங்க? இவர் மிஸ்டர் சந்தோஷ், என்னோட உட்பி. ஹலோ சார், நம்ம தான் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தோமே. ஹலோ. இவரு என்ன சார் மறந்துட்டீங்களா? ஃபங்க்ஷன்ல உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருந்தேனே. என்ன சார் பண்றது? டெய்லி 20-30 விஐபிஸ் மீட் பண்றோம். மத்தவங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? யார் வரு? இவர்தான் கோபி. ஓ, கோபி. ஆமா ஆமா, அவர்தான். சொன்னாங்க நீங்க தான் அந்த குழப்பவாதியா ஒரு பொண்ணை பார்த்து மாத்தி பேசி சொன்னாங்க சார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா சார்? சொன்னாங்க. போட்டு சொதப்பி எடுத்துட்டீங்களாமே. எப்படி சார் இந்த காலத்துல இப்படி எல்லாம்? நீங்க அடிச்ச கூத்துல ஒரு மெகா சீரியலுக்கான மேட்டர் இருந்துச்சாமே. ஓகே ஓகே, லீவ் இட். ஆமா, இந்த கம்பெனில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவரு இந்த கார்மெண்ட்ஸ்ல சூப்பர்வைசர். ஓ, சூப்பர்வைசர். எஸ்டேட்ல வேலை பார்த்தா கங்காணி, இந்த கட்டட வேலை பார்த்தா மேஸ்திரி, அது மாதிரி கார்மெண்ட்ஸ்ல சூப்பர்வைசரா? ஃபைன் ஃபைன். வரேன் சார். ஓகே ஓகே நிமி, பாய் பாய். அன்புள்ள என் கண்மணிக்கு கோபி எழுதுவது. என் மனசில் இருப்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் நீ என் மனைவி. எனக்கு உன்மீதுதான் பிரியம் அதிகம். இங்க எதுக்கு நீ என் மனைவி வந்து? இப்போ ஏனென்றால் எனக்கு உன்மீதுதான் பிரியம் அதிகம். ஒரு ஆண் வாழ்க்கையில பல பெண்களை சந்திக்கிறான். ஆனா ஒருத்தியதான் முழுமையா நேசிக்கிறான். நான் முழுசா நேசிச்சவள் நீதான்.
ஆனா நீ என் மனைவி ஆன பிறகும் என்ன நேசிக்கல. ஆன பிறகும் நீயா? அது எதுக்கு இங்க வருது? ஆனால் என் மனைவி என்னை நேசிக்கலை. கரெக்ட், சூப்பர். நான் எங்கே போவேன்? என் மனசு உன்னைத்தான் சுத்தி வருது. தனியா படுத்திருக்கும் போது ஓடி வந்து உன் மடியில தலைய புதைச்சி அழணும். நீ எனக்கு ஆறுதல் சொல்லணும். நான் இருக்கும்போது ஏன் வேதனைப்படுறீங்கன்னு என் கண்ணீரை தொடைக்கணும். தொடைப்பியா? நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன் விஜி. விஜி எதுக்கு இங்க வரா? நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன். சூப்பர். எனக்கு வேறு யாரும் இல்லை. என் கிட்ட இருந்து விலகி போகாதே. தாம்பத்தியம் நடக்காத சம்சாரன்ற நரகத்திலிருந்து நீ மனசு வச்ச என்ன காப்பாத்தலாம். தாம்பத்தியம் நடக்காத. வேண்டாம் வேண்டாம். சம்சாரன்ற நரகத்திலிருந்து நீ மனசு வச்சா என்ன காப்பாத்தலாம். பிரமாதம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உன்னையே நினைத்து வாழும் கோபி. இந்த லெட்டர் மட்டும் விஜய் கையில கிடைக்கட்டும். அப்ப தெரியும் கோபியோட நிலைமை.